ஆமா, இன்னைக்கு என்ன பண்ற? காலையில எல்லாம் வீட்டு சாமி எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு. நல்லா மங்களகரமா இருக்குது இன்னைக்கு நம்ம வீடு. எல்லாம் முடிஞ்சிச்சு. ம், சரி முருகர் கோயில் போலாம்னு சொல்லி ம், டிஃபன் மட்டும் செஞ்சு நம்ம வேலைக்கு போறோன்னே ம். டிஃபன் செஞ்சுட்டு கிளம்புறோம். வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி அவனை சட்னி மட்டும் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் சட்னி அரைச்சி வைக்கிறேன். எல்லாம் காலைல குளிச்சு இங்க முடிச்சு என்ன எல்லாம் ஊத்தி சாப்பிட்டு வச்சிருக்கோம்? ரத்தனம் மல்லிகைப்பூ இல்லையாமே ஆமா, ஏன்னா நான் அரைச்ச மாவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அவங்க நல்லா பொசு 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 இட்லி. அதனால இது ரத்தனா இட்லி. கறிக்கு சட்னி கறிக்கு சட்னின்ற மாதிரி இது. ம். நான் வீட்டில் அரைச்சி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி. சூப்பராக வந்திருக்கு. நல்லா புசு புசு புசுன்னு நல்லா வந்திருக்கு. நம்ம மாமா சட்னி அரைச்சோன்னா கிளம்பிடுவோம். இன்னைக்கு என்ன வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வரப்போகுதுன்னா, நாங்கள் வந்து இன்னைக்கு கோவில் முருகர் கோயிலுக்கு போகிறோம். எப்போவுமே போவோம் இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு போகல. இந்த வாட்டி வேற இங்கே இருக்கு. அது என்ன கோவில் எந்த இடத்துல இருக்குன்ட்டு மாமா சொல்லுவார். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரப்போகிறோம். பாட்டி வந்து வருவாங்க அவங்களும். 3 பேரும் போகிறோம். சரி வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லி போய் பார்க்கலாம். வணக்கம் ரத்னம்மா. ரத்னம்மாவா? கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு. காலையிலே போகணும்னு எழுந்து அப்படின்னு நினைச்சோம். நாங்க இது கிளம்பி போயிட்டானா சாப்பிட மாட்டோம். செஞ்சு வச்சா கூட அப்படியே போயிடுவான். அதுக்காகவே இருந்து சாப்பிட்ட பிறகு கிளம்ப வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க. வந்து சாப்பிடலாம் பார்த்தா நம்மளும் எனக்கு டிஃபன் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டாரு. வந்து சாப்பிடலாம் பார்த்தா நானும் சாப்பிட்டுட்டேன். ஆமா, இங்கேயும் 9 ஆயிடுச்சு. வந்து எப்போ நம்ம சாப்பிட முடியும்? இப்ப போறதுக்கு இது 1/2 hour ஆயிடாது. அது ஏன்பா கோவிலே 1/2 hour ஆயிடும் போறதுக்கே. நாங்க சிறுவாபுரி தான் போகணும். சிறுவாபுரி வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது. இடையில வந்து ஒரு வாட்டி போகணும். ஏன்னா அந்த கூட்டம் பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல அந்த கூட்டத்துல போய் மாமாவுக்கும் நிக்க முடியாது. நானும் கொஞ்ச நேரம் நின்னாலும் மயக்கம் வந்துடும் நம்மளுக்கு. மாமா மட்டும் என்ன சொல்றீங்க? நீயும் சேர்த்து சொல்லு. நிக்க முடியாது சேர்த்து சொன்னோம். மாமா நிக்க முடியாது. சரி, 2 பேருக்குமே நிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஷன் எல்லாம் இல்ல. ஃபேஷன் இல்ல. அங்க போய் எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம். எடுக்க விடுவாங்களான்னு தெரியல உள்ள. இது வந்து புது கோயில். போன கோயில் வந்து புது கோயில் வரை நம்ம போனது கிடையாது. அந்த சைடு தான் போவோம் நாங்க. நிறைய கோயில் சைடு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இறங்கி போனது இல்ல. சரி, இந்த வாட்டி இந்த முருகர் அவங்களை கூப்பிடுறாரு போலது. சரி போயிட்டு வருவோம். முருகரை பார்த்து தரிசித்து வருவோம். முருகர் கோவில் மாமாங்க எடுங்க. கோயில் வந்துட்டீங்களா? கோயிலுக்கு வந்தாச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மாமா கிட்ட கவர் பண்ணிட்டியா? அம்மா கவர் பண்ணிட்டியா? சரி, அவ்வளோ திருடி வந்திருக்கோம் நம்ம. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வரோம். கும்பாபிஷேகம் ஃபர்ஸ்ட் சின்னதாக இருந்தது கோயில். கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு பெருசாகிடுச்சு. கூட்டம் கம்மியா இருக்கு. ஆனா கோயில் பெருசா இருக்குல்ல? பெருசா இருக்கு. கூட்டம் கம்மியான எல்லா முருகர் கோவிலையும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். இங்க பரவாயில்ல. பாத்துட்டோம். நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு.
நான் முன்னாடி பண்ண அந்த முருகர் மேலே உங்களுக்கு எப்படி இருந்தது? அபிஷேகம் தான் பார்க்க சொல்றாங்க உட்காந்து. ஆ, உங்களே பார்த்துலாம். காலியாக தான் இருக்கு, பரவாயில்ல. பக்கத்தில் இருந்தவங்க ஃபர்ஸ்ட் சின்ன எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. கும்பாபிஷேகம் கோயில் பார்க்கறது நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. முருகனும் நல்லா இருக்கு. முருகன் நல்லா இருக்கு. சிறுவாபுரிக்கு தான் போனோம், அங்கே போகும்போது சரி எங்கேயாச்சும் வரலாம்னு சொல்லி வந்துடலாம். எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு வரணும்ல. மேல இருக்கு பாரு வள்ளி தேவான இதோ அதுதான் சொன்னேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கண்ணு கூசுது வெயில். ஆமாம். அலையாருங்கம்மா, கண்ணு எரியுது, கண்ணே கண்ணு எரியுது. கூசுது. சரி, கிளம்பலாம். ஆமாம்மா. இருக்கு. எடுத்துட்டோம்பா. இல்லை டச் ஒரு வித்தியாசம் மெலிசா இருக்குல்ல. ஆமா, மேல பெஞ்சுல அங்கே தான் வந்து வண்டிங்க இங்க. நல்லா நல்லா இருந்ததுல. சூப்பரா இருக்கு. டீ கடைக்கு அங்க இருக்கும். மாமா போற இருக்கு. புளிப்பல்ல அப்படியே புளிக்காது. சோடா மாவு போட்டு உப்பு போட்டு கை போட்டு கரைச்சதுனால புளிக்குதானான்னு தெரியல. தெரியாம கரைச்சிட்டாமா, புளிக்க மாட்டேதுன்னு. இது வரைக்கும் புளிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னவோ தெரியல, இன்னைக்கு பார்த்து நல்லா புளிச்சிச்சு. லேட்டா வேற எடுத்து வச்சதுனால புளிச்சிச்சான்னு தெரியல. இட்லி 2-3 வாட்டி ஊத்துனா காலி ஆயிடும். கம்மியா தானே அரைச்சேன் நானும். நல்லா இருக்குல்ல, சூப்பரா. இட்லி எப்படி இருக்கு? சாஃப்டா நல்லா இருக்கு. போடக்கூடாது, வேக மாட்டேன் மாவா இருக்கா மாவா? எது வடைய சொல்றியா? இட்லி ஏதோ சொல்றியாங்க. தூக்கிட்டு இவ்வளோ இட்லி பாத்திரம் வெயிட்டு 3 இட்லி தான். காலைல சாப்பிடலையே, கஞ்சி குச்சி எடுத்து டபால போட்டேன். அம்மா காப்பி வேணாப்பா. குட்டியானு சாப்பிட்டுனுக்குற. இந்த வடை கடைலாம் நம்மளுக்கு பிடிக்காது. போனுவது நான் என்ன செஞ்சேன்? சொரக்காய் போட்டு கூட்டு மாதிரி அப்படியே வச்சு சாப்பாட்டுல போட்டு பசங்க சாப்பிட்டு. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், ரசம், லெமன் சாதம், நல்ல சாதம், காராமணி புரோட்டீன் சுண்டலை வச்சு சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் லெமன் ரைஸ், இது கொஞ்சம் மீன் ஃபிஷ் ஃப்ரை, அது வெண்டைக்காய் பொரியல், ரைஸ், ரசம், மாம்பழம். என்னது கிளி மூக்கு? அதுக்குதான் பெங்களூரா இது கொட்டுதான். ஐயா, அதான் கிளி மூக்கா மாம்பழம். அங்க வந்து மாமா
சாதம் அது ஆயிப்போச்சு. ம். சுரக்காய் ஆனதும் சாப்பிட்டு பார்க்க வரா. ம். அத்தனா. இங்கே வாங்க எல்லாரும். சாப்பிடலாம். இது நம்ம வீட்டு சமையல். டா. என்ன மாமா பண்ற? உட்காந்து முறி தின்னு. வெறுப்பாகுது. அதனால முறுக்கு சாப்பிட்றியா? நல்லா இருக்கு காரம் முறுக்கு. காரம் போட்ட முறுக்கா? ம். அது என்னது காரம் போட்ட முறுக்கு? ஆந்திரா முறுக்காம். ஐயய்ய, ஏன் மாமா இதெல்லாம் வாங்குறீங்க? சாப்பிட்டு நல்லா இருக்கு. வாங்க வேண்டியதானே? உந்து தனியா இருக்குப்பா. ம். உங்க இருக்கு பாரு. எனக்கு புரியாது சீரகம்லாம் போட்டு. உந்து உள்ள முறுக்கு இருக்கும் மெத்து வெத்துக்கு. பசிக்குது, சாப்பிடணும். காயம் ஆயிட்டோம்னு பசியா இருக்கு. கழிச்சு வீடியோ ம். அப்புறம் சாயந்தரம் மறுபடியும் கூப்பிட்டாருன்னா போடிடுவேன். ரெஸ்ட் இல்லை, ஆனா பார்த்தா காணும். ரெண்டு பேருக்கும் போன் வந்துச்சு. ஹலோ, ஓ, ஓடியாச்சு, ஒருத்தர் ஓடியாச்சு. இன்னொருத்தர் நீயும் கண்டென்ட்டே இல்லைன்னா கண்டென்ட் வாங்க. கண்டென்ட்டே இல்லையே கண்டென்ட் பேச. அதுல இருந்து எத்தனை ஆ, வாங்க. ஆஹா, சும்மா சுத்தலாம். போலாமா? ஈவினிங் தான். எங்க ஊர்ல வரல? இப்ப நீ போயிட்ட. கோர்ஸ் கிட்ட போயிட்டேன். சொல்ல போறவங்க கூட பாத்துக்க. இப்ப நீ போயிட்ட. அப்படியே வேலை பிடிச்சி யாரா இருக்காரு ஏற்காடு போயிட்டேன். ஏற்காடு கூட உங்க முனீஸ்வரர் கோயில போய் பாத்துட்டு ஏற்காடு ஏற்காட்டுல இருக்குது முனீஸ்வரர் கோயிலு. ஆ ஆ, ஏற்காடு கீழே ஏற்காடு கீழே கீழே ஆத்தூர் ரோட்ல ஏற்காடு தான் சேலம் தான் சேலம். சேலத்துல தான் அப்படி போயிட்டு அப்படியே ஒரு அழி தரத்தி அப்படி திருச்சி ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீரங்கம் வந்து அப்படியே அப்படியே நாங்க ஸ்ரீரங்கம் ரைட் அடிச்சு கேட்டா கொடைக்கானல் போயிட்டு அப்படியே காசு போயிடுவோம். நம்ம வண்டி போகுமா? ஓகே கொஞ்சம் வேலை இருக்குதுல்ல வண்டியில. நான் காலாஸ்திரி போயிட்டு நாளைக்கு பிடி கார் நம்ம கார் கேட்டாங்க. அம்மா இது பிசினஸ் மேட்டர்மா, இது ரொம்ப வண்டி அதுக்கு ஐயோ உங்க போன கையில குத்தா இப்படியே வச்சுருக்காங்க ஸ்டாண்ட் பையா. உங்களுக்கு ஸ்டாண்ட் வேணாம் நான் உங்களுக்கு. காலையில கோயிலுக்கு போறத பார்த்துருப்பீங்க. காலையோட இப்போ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் படுத்து எழுந்தேன். தூக்கம் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். தூக்கம் இல்லாம உடம்பு ரொம்ப டயர்டாகி ரொம்ப உடம்பு முடியல. என்னால் என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. அதனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும். என்னால் எடுக்கவும் முடியல, பேச முடியல. அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.